வலிச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல. அதுக்கு என்ன செய்யட்டும்? ஒரு டீ போடு, இஞ்சி டீ. இஞ்சி கிஞ்சிலாம் அரைச்சிக்கிட்டு டீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன், நில்லுங்க. எனக்கு டீயை போடுன்னு தானே நான் உனக்கு சொன்னேன். டீ எல்லாம் போட முடியாதுங்க, காஃபி தான் போட முடியும். நான் எதை சொல்றேனோ நீங்க அதை செய்யுங்க, புரிஞ்சுச்சா? தன் இஷ்டத்தின்படி நீங்க அலையிறத விட்டுருங்க, அது உங்களுக்கு நல்லது. சாயா போட்டுக்கிட்டு நான் அதை சாயாவை அடுப்புல வச்சு அந்த பால் பொங்குதான்னு பார்த்துக்கிட்டு இஞ்சி அரைச்சி அதுக்கு மேல சாய் பத்திய போட்டு எனக்கு முடியாதுங்க. காஃபி போட்டு தரவே குடிச்சா முடிங்க, இல்லைன்னா சும்மா இருங்க. நான் என்ன சொல்லுதானோ அதுக்கு மாறாதான் பேசுவான். இந்தாங்க காஃபி. பெரிய பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிறது மாதிரி. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, பிரச்சாரம் பண்ண போக வேண்டியதானே. பேப்பர் படிச்சு என்ன பிரயோஜனம் வீட்டுக்குள்ள இருந்துச்சு? ஊர் உலகத்துல எல்லாம் போய் விசாரிச்சு பாருங்க, புருஷமாரு பொண்டாட்டிக்கு எவ்வளவு கீழ் படிஞ்சு நடக்காவன்னு. ஆனா நீங்க தலகணம் பிடிச்சு நீங்க அலையிறீங்க, தெரியுமாங்க உங்களுக்கு? இதுல கொஞ்சம் இஞ்சி போட்டு நீ போட்டிருந்தானே இப்ப எனக்கு தலை வலிக்காது. உங்களுக்கு தலை வலிக்காண்டாம், நான் சொல்றதோட உங்களுக்கு தலை வலிக்கட்டு, நல்ல வலிக்கட்டு. நாளையில இருந்து எனக்கு இந்த தலை வலிக்கும். நான் எத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன், இந்த கிரீன் கலரும் இந்த பிங்க் கலர் பார்டர் வச்ச சேலை எனக்கு வாங்கி தாங்க. வாங்கி தருவீங்களா? வாங்கி தர மாட்டீங்க. நீங்க உங்க அம்மைக்கு வாங்கி கொடுப்பீங்க, உங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுப்பீங்க, உங்க தங்கச்சிக்கு வாங்கி கொடுப்பீங்க. எனக்கா நீங்க வாங்கி கொடுப்பீங்க? உங்களை நான் கெட்டதுக்கு நான் தாங்க சாவணும் இந்த இடத்துல. என் வாழ்க்கையில அந்த வேதனையை பாருங்க. நான் சொல்ல வேண்டிய டைலாக் எல்லாம் இவ சொல்லிட்டு போறான். கடவுளை, காலையில ஒரு டீ கேட்டதுக்கு இந்த பிரச்சனை. எங்க அங்க இருந்துகிட்டு முணுமுணுன்னுகிட்டு பைத்தியக்காரனா நீங்க ஒத்தையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எழுப்பி வந்து அந்த துணியை காய போடுங்க வந்து. என்ன காய போடுதுன்னு காய போடுது. நீங்க வா. உங்க அப்பாவை எங்க? எங்க அப்பா ஆபீஸ் போயிட்டாங்களே. எங்க 2 மாசம் ஆயிட்டு வாடகை தரல, ஆபீஸ்க்கு போய் என்னல செய்ய உங்க அப்பா? அவங்க ஹஸ்பண்ட் பேசிட்டாங்க எங்க அப்பா. ஓஹோ, வீட்டுக்கு ஆள் வச்சது நான் போல, உங்க அப்பா என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுவாரு. திமிரு பிடிச்சு போய் அலைவீரோ? நான் பாத்துக்க, என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசணும். என் வீட்டுக்காருக்கு ஒத்த கூறு கிடையாதுன்னு வீட்டுக்குள்ள வச்சிருக்கு. அறிவு இருக்கால உனக்கு? உனக்கு அறிவு இருக்கா? உங்க அப்பாக்கு அறிவு இருக்கா? மரியாதை எனக்கு சாயங்காலம் ஒன்னது வாடகை தரல, அவ்வளவு சாமான் தட்டி வெளியே தூக்கி போட்டுருவேன். ஆள் விலையும் மோரை விலையும் என் வீட்டுக்காரரை சொல்லணும். யார கேட்டு நீங்க அந்த வாடகைக்கு ஆள் வச்சிருக்கவன்ட்ட பேசுறீங்க? நீங்க யார்? அந்த மேல் வீட்டுக்காரன். பிறகு அவன் வந்து சொன்னா அவன் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆபரேஷனா. அவன் ஆபரேஷன் பண்ணட்டு, இல்லன்னா அவன் பாதாள குழிக்கு போவட்டு செவப்பட்டியில வச்சு அவனை அடைச்சிட்டு போற. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவன் பொண்டாட்டி மேல உங்களுக்கு என்ன கரிசனம்னு நான் கேட்கேன். உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. கூட இருக்க என் மேல உங்களுக்கு ஒரு நாள் கரிசனம் வர மாட்டேங்குது. ஊர்ல இருக்கிற பொம்பளை மேலாம் உங்களுக்கு கரிசனம் வருது. ஆளுல இருக்கிற லட்சணம். அவன் என்ன சொன்னா, ஆபரேஷன் பைசா ரொம்ப செலவாகுது. சும்மா கிடையாது. நீங்களா ஆள் வச்சியே? நீங்களா ஆள் வச்சியன்னு கேட்க. 4 வீடு இருக்கு, 4 வீட்டுல யாராவது ஒரு வாடகைக்கு 2 ஆளை வச்சோம், காலி பண்ணோட 2 வாடகைக்கு திருப்பி ஒரு ஆளை வச்சோம். என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? ஒரு கரண்ட் பில்ல நீங்க கட்டி இருக்கீங்களா? ஒண்ணுக்கு வேலைக்கு தான் துப்பு கிடையாது உங்களுக்கு. ஆவாத பேச்சு உங்களுக்கு எதுக்கு நான் கேட்க? ஒரு வாரம் கழிச்சு அவன்கிட்ட வாடகை கூட சொல்லி இருக்கல தெனாவட்டா. இன்னைக்கு சாயங்காலம் நீங்க அந்த வீட்டுல இருந்து வாடகை வாங்கிட்டு வரல, பெட்டிக்கிட்டே எல்லாம் தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு போங்க. எழுப்பி என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. இவியலால நம்ம கத்தி 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 அழகா இருந்தேன் 100 கிலோவுல. இவ கூட கத்தி கத்தி எனக்கு 20 கிலோ குறைஞ்சு போச்சு அம்மாச்சி. என்ன ஆயிட்டு இந்த சட்டையை தூக்கிட்டு நிக்கிய? கலர் அழகா இருக்கு. கலர் அசிங்கமா இருக்கு. நான் உங்களுக்கு இந்த சட்டையை எடுத்து வச்சிருக்கேன், இதை போட வேண்டியதானே? நான் இதை அயன் பண்ணிட்டேன். இதுவும் நான் அயன் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க அதை போட வேண்டாம். நான் சொல்லுறதை நீங்க கேளுங்க. மனுஷனுக்கு முதல்ல கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், தெரியுமா? என்னத்த சின்ன வயசுல நீங்க சண்டே கிளாஸ்க்கு போய் படிச்சீங்க? போடுங்க அந்த சைடு, கீழ்படிங்க. இது அந்த லைட் கலர் பேண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும், போங்க. போடுறவங்க போடாமலே இருக்கான். இந்த வீட்டுல சட்டை கூட என் இஷ்டத்துக்கு போட முடியல. உங்க இஷ்டத்துக்கு போல செஞ்சுட்டாலும் உருப்பிட்டுரும். என்ன அசிங்கமா இருக்கு இந்த கலரு. இதுல இவங்களுக்கு இது பிடிச்சிருக்காங்களா? ஒரு போன் அடிக்கணும்னு பார்த்தாச்சுன்னா போன் கூட போக மாட்டேங்குது. போன் ஹேங் ஆகிட்டே இருக்கு. 8000 ரூபாய்க்கு போன் வாங்கினா இப்படிதான். அவன் மட்டும் வச்சிருக்கா 40,000 ரூபாய்க்கு போனு. வீட்டுல பொண்டாட்டி தான் நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்குது, அந்த போனும் கேட்க மாட்டேங்குது. கடவுளே. ஹலோ, முடிச்சுட்டா? பார்த்தேன் வந்துட்டு
வந்துட்டு போட்டோஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தேன். நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த கலர் எந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த சாரி எனக்கு கொரியர் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன ஆயிட்டு ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? இது போன் என்னமோ தெரியல, ஒழுங்காவே ஆனும் ஆக மாட்டுக்கு ஆஃப் ஆக மாட்டுக்கு. அறிவு இருக்காங்க உங்களுக்கு கொஞ்சமாவது? 10,000 ரூபாய்க்கு போனை வாங்கி கொடுத்து 5 வருஷம் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள ஆனும் ஆக மாட்டுக்கு ஆஃபும் ஆக மாட்டுக்கு. ஒரு 15,000 ரூபாய் ஒரு 18,000 ரூபாய்க்கு கொஞ்சம் நல்ல போனா கிடைக்கும். அப்படிலாம் தேவை கிடையாது. என்னத்த செய்ய போறீங்க? ஒண்ணும் தான் செய்ய போறது கிடையாது, எல்லாத்தையும் நான் தான் செய்யணும். உங்களுக்கு எதுக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் போன் எதுக்கு? இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமா, எனக்கு ஹெட்செட் கழுத்துல போடுற ஹெட்செட் உண்டுமே, அது எதுக்கு நீங்க 2 நாளா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? பிள்ளைய சொல்லிச்சியா? எனக்கு தான் வாங்கி தந்தது 100 ரூபாய்க்கு ஹெட்செட் வாங்கி தந்தா, அது பிஞ்சு போயிட்டு ஒரு சைடு காதுல சவுண்டும் கேட்கல. அதனால எனக்கு இப்படி கழுத்துல இப்படி போடவும்ல, அது எனக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணி. சும்மா இருங்க, உங்களுக்கு எதுக்கு அது? போனோமா, வேலையை பார்த்தோமா, வந்தோமா, படுத்து தூங்கணுமா, இருந்தோமா இருங்க, புரிஞ்சுச்சா? செலவு எடுத்து விட்டுட்டு இருக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். அந்த ஹெட்செட் நான் வாங்கினேனாக்கும், புரிஞ்சுச்சா? எனக்குள்ளதை எடுத்து என்னைக்காவது ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி கழுத்துல போட்டுக்கிறத பார்த்து கழுத்தை அறுத்து போடுவேன் உங்களுக்கு, நினைச்சுக்கிடுங்க. அவ மட்டும் வச்சிருக்கிறது 1200 ரூபாய், எனக்கு 100 ரூபாய்க்கு வாங்கி தந்திருக்கா. அது ரிப்பேர் ஆனதுக்கு இந்த ஏச்சு எனக்கு. கடவுளே கடவுளே. சரி, நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம். எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் ஆளே காணோம். 1 மணிக்கு வெளியே போறேன்னு போனா, மணி எத்தனை? 6 மணி ஆயிட்டு. போன் அடிச்சாலும் நாட் ரீச்சபிள்னு வருது, எங்கதான் போனானே தெரியல. எப்பா காலெல்லாம் வலிச்சுட்டு. மணி எங்க போயிருந்தா? மணி எத்தனை? 6 மணி ஆகுது. 1 மணிக்கு நீ போனால வெளியே? எல்லா இடத்துக்கும் போனோம் வரவங்க உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே நான் அலையணுமோ? நான் கேட்கேன். வீட்டுக்கு போயிட்டு வாரவா கொஞ்சம் டயர்டா இருப்பேனே, கொஞ்சம் கிளாஸ் எடுத்து தண்ணியை கொடுக்கலாம், ஒரு ஜூஸை கொடுக்கலாம், அப்படி எதையாவது எனக்கு நீங்க தாரிலாங்க. இருந்துகிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கீங்க. எத்தனை நேரம் எனக்கு நீங்க போன் அடிச்சிருக்கீங்க? அவன் ஒரு பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னாச்சுன்னா போன் பண்ணி கேட்கதான் செய்வாவ. எனக்கு போன் அடிச்சு கேப்பீங்க வந்து இருக்கு. உங்களுக்கு கெட்டி எனக்கு என்னத்த பிரயோஜனம் சொல்லுங்க? நிம்மதியா எனக்கு ஒரு இடத்துல இருக்க முடியுதா? வயிறு வேற எனக்கு பசிச்சு தொலையுது. ஆமாம், எனக்கு நான் இல்ல 5 மணி நேரம் நான் வீட்டுல இல்லல, ஒரு கிளாஸ் அரிசி போட்டு நீங்க சோறு பொங்கி இருக்கலாம்ல. நீ என்கிட்ட நான் 1 மணிக்கு போறேங்க, நான் வர 6 மணி ஆகும்னு நீ ஏதாவது சொன்னியா? நீ எதுவுமே சொல்லல. இப்ப வரேன்னு போனா பிறகு நான் ஏன் சோறு போங்கன்னா எனக்கே வயிறு பசிக்க தான் செய்யுது. போறேன் வாரேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு அலையுமோ? நான் கேட்டுட்டு இருக்கேன். உட்டாரப்போ ஒவ்வொரு பேசிட்டே இருக்கீங்க. ஒரு பொம்பளை 4 இடத்துக்கு போவா வருவா, அது எடுத்துக்கிட்டு கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பீல, இருந்துகிட்டு நான் கேட்கேன். வீட்டுக்குள்ளதானே இருக்கிய, ஒரு காபி போட்டு வைக்கலாம், ஒரு கிளாஸ் அரிசி போட்டு சோறு பொங்கி வைக்கலாம். ஒரு பொண்டாட்டி வெளியே போயிருக்காருன்னா எங்க போனா அப்படின்னு கேக்குறதும் தப்பு. என்கிட்ட எதிர்த்து பேசாதீங்க, எனக்கு கோவம் வாய போடுங்க. குழந்தைகளை எடுத்து மண்டையில போட்டு விடுவேன் நினைச்சுக்கிட்டு கோவம் வர மாதிரி நீங்க நடந்துக்கிறாதீங்க, நான் சொல்லிட்டேன். வெளியே போங்க எழுப்பி. கோவம் எனக்கு தான் வரணும், உனக்கு வரக்கூடாது. உனக்கு எனக்கு எங்க போறேன்னு கேட்டா கோவம் எனக்கு தான் வரணும், உனக்கு எதுக்கு வருது? இங்க வந்து நின்னு பேச முடியாதுல உங்களுக்கு? பேச முடியாதாங்க உங்களுக்கு? இங்க வந்து நின்னு பேசுங்க. எதை சொன்னாலும் சண்டை, எதை சொன்னாலும் ஏச்சு. இவ சொல்லதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு ஜூஸ வாங்கி வீட்டுல ஒரு ஜூஸ் கூட கிடையாதுமா. ஒரு ஜூஸ நல்ல ஜூஸ வாங்கினேன்னா போய் இந்த பொமோகிரேனேட் ஜூஸ வாங்கி அசிங்கமா இவன் புருஷன் கணக்கா இருக்கு இந்த ஜூஸ். என்ன கேவலமா இருக்கு. ஜெயமா ஆயம்மா வாங்குமா, எப்படி இருக்கிய? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சாருங்க, சாரு இப்பதான் வெளியே போனா நினைக்கிறேன். சாரு இன்னும் அம்மா வந்திருக்காங்க. வாங்க. எப்படிமா இருக்கான்? இருக்கும். உங்க பையனை கேட்டுட்டு என்ன தாஜ்மஹால்லையா இருக்க முடியும்? இருக்கேன், ஏதோ பாத்துட்டு தானே இருக்கீங்க. என்ன ஆயிட்டு? புதுசா இந்த பக்கம் காத்தடிச்ச மாதிரி இருக்கு. சும்மா உங்களெல்லாம் பாத்துட்டு போகணும் தான் வந்தேன். பாத்துட்டு போகலான்னு வரமாட்டீல, ஏதோ காரியம் இருக்கும் தானே உங்க அம்மா வருவாவ. நீ சும்மா இரு, நீங்க சொல்லுங்கம்மா. இது ஒண்ணு இல்லம்மா, இங்க இருந்து அக்கா போன் அடிச்சா. ஆமா, அக்கா போன் அடிச்சாமா, அதான் சொல்லியிருந்தேன்.
இந்த விஷயத்தெல்லாம் போன்ல பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நான் நேர்ல வந்தேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்கிட்ட நீங்க சொல்றீங்க, நான் அக்காட்ட பேசுறேன். என்ன பேசுனீங்க அக்காட்ட? இருமா, எங்க அம்மா சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க என்ன பேசுனீங்க? நான் பேசுறேன், சொல்லுமா, நீ சொல்லுமா. ஒண்ணும் இல்லம்மா, மைனி வந்து கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காள்ல, அதான் ஊர்ல ஒரு இடம் கிடக்குல, அதான் அடக்கி செலவு பண்ணணும். பைசாயை கடன் வாங்கி விட்டு விளாசி செலவு பண்ணாங்கன்னா கடன் வரதான் செய்யும். சொல்லுங்க. அந்த ஊர்ல அந்த இடம் கிடக்கலையா, அதை வித்து அக்காவுக்கு அந்த கடனை அடைச்சு விட்டுலாம். அடைச்சிடலாமா? அதுக்கு என்ன அம்மா? அடைச்சிடலாம். பிச்சை எடுப்போங்க நல்லா. நம்ம கிட்ட இருந்து வாங்குறது எங்க கிட்ட 3000 ரூபாய். கடைசியில சொத்து வித்து உங்க மகளுக்கு கொடுப்பீங்களோ? நல்லா வந்திருக்கியம்மா, வந்து எனக்கு சேர்ந்ததும் சரியில்லை, அதை பெத்ததும் சரியில்லை. அப்படி இல்லம்மா, நீ நல்லா தானே இருக்கா. நான் நல்லா இருக்கேன்னா நீங்க கழிச்சு கொட்டுதிய நல்லா இருக்கேன்ட்டு. நான் அப்படி சிக்கனமா செலவு பண்ணுதேன். 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 80 ரூபாய் செலவு பண்ணுதேன். 20 ரூபாய் மிச்சம் பிடிக்கேன். இந்த பாருமா, அவளும் ஒண்ணும் சும்மா ஒண்ணும் கடன் எடுத்து வைக்கல. அவ வீடு கட்டினதுனாலதான் அவளுக்கு அவ்வளவு கடன் ஆயிடுச்சு. சரி, என்னங்க இப்ப கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு முடிவாயிட்டு வாங்கம்மா, நம்ம கையெழுத்து போட்டு நான் பாத்துக்கிடுங்க. என் கோவத்துக்கு நீங்க அவ்வளவு ஆயிடாதீங்க. நான் சொல்லிட்டேன், என்ன கையெழுத்து போடும் போது விரல ஒடிச்சே விடுவேன். பாத்துக்கிடுங்க. என்ன எப்படி பேசுற நீ பாத்துக்கிட்டு இருக்கா? ஏன் அடிக்கணுமோ? அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், உங்க மகா வீடு கட்டி இருக்கா, கடன் அடைச்சிருக்கான்னா அது புருஷனுக்கு கிட்னியை விற்க சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க போய் படுத்துக்கிடுங்க, 2 கிட்னியை கொடுங்க. என் புருஷனுக்குள்ள வர வேண்டிய சொத்து மறுபடியா பைசா வக்கீல சும்மா இருங்க. வாமா, நம்ம போய் என்ன பாத்துக்கிடுங்க. சும்மா இருங்க, நான் சொல்லிட்டேன். பாரு, நாங்க இந்த ஊர்ல பாம்பேல கூட 4-5 வீடு உன் பேர்ல தானே எழுதி வச்சிருக்கு. ஆமா, எழுதி கொடுக்க செய்யணும். இவன் பேர்ல 4 வீடு இருக்கு. அந்த இடத்துல பாதி அவளுக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன செய்யுது? அந்த இங்க பாருங்க, பாதி இப்ப சொல்லாதீங்க, வித்து அவளுக்கு தான் முழுசா கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. இப்ப முழுசா தான் கொடுக்க போறேன் கிடையாது. அந்த இடத்துக்கு பாதி எங்களுக்கு, பாதி அவளுக்குன்னு தான் பேச்சு. புரிஞ்சுச்சா? நாங்க குடுக்கவே போறது கிடையாது. என்ன நீங்க செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு ஆம்பளை பையன் தானே வச்சிருக்கா, அவ 2 பொம்பளை பிள்ளைய வச்சு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு நான் என் புருஷனை கையாளாதவனா இருக்கான். வேலை செய்யதான் செய்யறான். 6-30 கோடி சம்பாதிக்க சொல்லுங்க. இல்லம்மா, நீ இந்த வீடு இருக்குல, உனக்கு ஒரு என்னங்க நீங்க இந்த வாழ்க்கை எழுப்பாதீங்க. வீட்டை விட்டு நடவாசல் வெளியே நீங்க ஏறுனீங்க, நான் வீட்டுக்குள்ள தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். ஒரு குடும்பம் பண்ண வந்து பிள்ளை மாதிரியே பேசிட்டு இருக்க நீ. என்ன பேச்சு? செத்துருவேன் கித்துருவேன்னு. உங்க மகா வீட்டுக்கு இருந்த பொம்பளை மாதிரி இருக்காளா? ஊரு முழுக்க கடன் வாங்கி ஆனா என்னத்துக்கு எப்படி வீடு கட்டணும்? திங்கிறது முழுசும் இங்க, குழி விட்டுறது எங்களுக்கு. வீட்டை விட்டு வெளியே போகாத நீங்க. பேசுவாமா, பேசுவா நீ. ஏன் நீங்க ஆமா நீங்க வாங்கி தந்தா அந்த பண்டம் எங்கன்னு? பண்டம் இவன் வாங்கி தந்த மோர பண்டம். 1/4 கிலோ மிக்சர், 1/4 கிலோ அல்வாயை கொண்டுட்டு வரும்போதே எனக்கு தெரியும் இவன் ஏதோ இடம் இருக்கிறதுக்கு தான் வாராவன்னு சொல்லி. நான் வீட்டு வாசல்ல போய் இருக்கேன், யாரு வாரான்ட்டு. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கிறேங்க. நான் சொல்லிட்டேன், எதுவுமே போக வெளியே. சொல்லுங்கம்மா. ஜோயில்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? அவதான் இருக்காளாமா, நம்ம சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிறதுக்குன்னு அவன் நல்லா இருக்கான். சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேன், காலைல சாப்பிட்டேம்மா. ஒரே சண்டை தான் போட்டுக்கிட்டே இருக்காமா. நான் என்ன சொல்லுதோனோ அதுக்கு எதிர் மாறாதான் அவ பேசுவா. நான் காப்பியை போடுன்னா அவ சாயாவா போடுவான். நான் இட்லி அப்படின்னா அவ தோசையை போடுவான். நான் ஆசைப்பட்டு ஒரு பொருளை கேட்டாலும் அதை எனக்கு தரவும் மாட்டான். என்னத்த சொல்லணும்? நீ ஒரட்டுங்க, அம்மா பார்க்க வரலாம்லயா? 2 மாசம் ஆயிட்டு உன்னைய பார்த்து நான் வரணும்னு இருந்தாலும் என்னைய ஏசுறாமா. எங்க போனியன்னு என்னைய ஏசுறான். நான் என்னதான் செய்யனே தெரியல. எனக்கு வாழ்க்கையே வேதனையா ஆயிப்போச்சு. வந்து பொண்ணு பார்க்க போகும்போது கூட இவன் நல்ல பிள்ளையாதாம்மா இருந்தா. இப்பதான் ஏன் இப்படி மாறிட்டானே தெரியல. ஆமா, எல்லாரும் சொல்லியிருப்பாவா 5 வீடு இருக்கு 6 வீடு இருக்குன்னு சொல்லியிருப்பாவா. எல்லாத்தையும் ஒத்தையில நம்ம ஒரு பையன் தானே எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதுறதுக்கு தான் அப்படி பண்ணிருப்பாளா என்னதான் தெரியலாமா. எனக்கு நான் பெத்த 2 பிள்ளைல ஒண்ணு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரிம்மா, நீ கவலைப்படாதம்மா. 2 மாசமா உனக்கு பைசா வேற அனுப்பல பத்தியாமா. ஆமா, அதை கேட்கதான் அடிச்சேன். பிறகு உன் நிலைமை பத்தின எப்படி கேட்கங்கன்னுதான். நான் பைசாவை அனுப்புறேன்னு சொன்னாலும் என்கிட்ட சண்டை போடுதாமா. என் அம்மாவுக்கு கூட நான் பைசா கொடுக்க முடியாம நான் இப்படி இருக்கேன். அழாதையா, அழாத, பரவாயில்ல இருக்கட்டும். நான் அம்மா குளத்து வேலைக்கு போயினாலும் நான் என்னை பார்த்துக்கிடுவேம்மா. நீ நிம்மதியா இருந்தாலும் எனக்கு அது போதும். வேண்டாமா, நீ வேலைக்கு போவாதம்மா. நான் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்காமா, கெவின் ஒரு பையன். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுது என் அம்மாக்கு பைசா போட்டு விடு, அவன் போட்டு விடுவாமா. அழாதையா, அழாத. என்ன செய்ய, இல்லை என் தலையெழுத்து. இப்படி என் பிள்ளைய இப்படி ஒரு ராட்சசி கையில போய் பிடிச்சு கொடுத்துருக்கேன் பாரு.
ஒரு சொல்லு கூட கேட்க மாட்டேங்காமா. எனக்கு ஐடியா வேதனைப்படுத்திட்டே இருக்காமா. எனக்கு நிம்மதியே இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு நிம்மதி கூட இல்லை. அழாதையா அழ. சரிம்மா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு பைசா போட்டு விடுதேம்மா. நீ அழாதையா, உனக்கு எப்பமா லீவ் கிடைச்சுன்னா அம்மா பார்க்க வையா. யாருக்கிட்ட சொல்லி என்ன பைசா? இல்ல என்னது கண்ணீர் எல்லாம் வடிச்ச மாதிரி இருக்கு. என்ன ஆயிட்டு? என்ன துக்கத்துல நிறைஞ்சிருக்கீலோ? அது என்னதான் இருந்தா உனக்கு என்ன, நீ இரு. அதுல யாருக்கிட்ட நீங்க பைசா அனுப்ப போறீங்க? என்னமோ கெவினுங்கிய அவன்கிட்ட ஜிபேங்கிய அழுதிய அப்படின்ட்டு என்ன ஆயிட்டு? வீட்டுல இருந்தாலும் நான் அழதான் செய்தேன். அதான் நான் போன்ல அனுப்புதேன். வேற என்ன என்ன நடந்து? யாருக்கு பைசா? உங்க அம்மாக்கு பைசா அனுப்ப போறீங்களா? கலந்தனமா? யாருக்கு அனுப்புனா உனக்கு என்ன? இந்த பாத்துக்கிடுங்க. மொபைல்ல எனக்கு அப்பவே தெரியும் சம்பளத்துல 3000 ரூபாய் பிடிச்சிட்டு தான் தந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு சம்பளத்தை தந்தியல்ல. அப்பமே எனக்கு தெரியும் என்னடா 3000 ரூபாய் குறைய தாராவளேன்னு பார்த்தேன். உங்க அம்மாவுக்கு போகுதோ பைசா? யாருக்கு அனுப்புனா உனக்கு என்ன? உனக்கு தர வேண்டிய பைசா நன்றி இருக்கா? உங்க அம்மைக்கு நன்றி இருக்கா? நன்றி கெட்டவங்களுக்கு நன்றி இருக்கா? நான் கேட்கேன். பைசா நீங்க தானே அனுப்பி கொடுத்தீங்க. சேலை நல்ல நாள் புள்ள நாள் வந்துச்சுன்னா சேலை நீங்க தானே வாங்கி கொடுக்கிய. இடத்த நம்மளுக்கு தரலாம்ல? ஒரு நாள் தர மாட்டாவ. 5 வீடு எங்க அம்மா எழுதி வந்திருக்கா. உனக்கு அது கண்ணுக்கு தெரியாது. நம்ம பிள்ளைக்கு டெடிகேஷன் பண்ணும்போது உங்க அம்மா செயினை கொண்டு வந்து போட்ட நூல் மாதிரி இப்படி இழுத்தா வந்து போகும். உங்க அம்மா 2 பவுனுக்கு செயின் போட்டாவ. அது பெரிய சங்கிலி மாதிரி இருந்து. எங்க அம்மா 5 பவுனுக்கு செயின் போட்டது நூல் மாதிரி இருந்து. என்கிட்ட ஆவால வச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், எங்க அம்மையை குறை சொல்லணும்னா உங்களுக்கு நாளே விடியாத. நாளே உங்களுக்கு விடியாது. என் அம்மா நான் வெளியே எங்கேயாவது போனாலும் நம்ம பிள்ளைய அப்படி பாக்கும். தெரியுமா? எங்க அம்மா பிள்ளைய பார்க்கவே இல்லை. எதுக்கு பாக்கணும்? எதுக்கு பாத்துச்சு உங்க அம்மா? எங்க அம்மா பார்க்கறாங்க. இந்த வீட்ல இருக்கிறதோட நான் இங்க இருந்தேன்னா நான் கிறுக்க ஆயிருவேன். ஆளுங்க கிறுக்க போங்க. நான் கிறுக்க. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். போங்க, தேவையில்லை. இது அம்மா பிள்ளைய பார்த்தாலாம். பிள்ளைய எதுக்கு பார்த்தா? சொத்தை அபகரிக்கிறதுக்கு பார்த்தா? மரம் மண்டைக்கு புரியுதா? ஏன் கிட்ட ஹலோ சொல்லுங்க அபி. சாரதாக்கா, இன்னைக்கு சாயங்காலம் ஊழியம் இருக்குல்ல? ஆமா சொல்லி இருந்தாங்க. நான் ஊழியத்துக்காக தான் இன்னைக்கு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம செபநிலையிலே இருக்கேன். ஆண்டவரே, எப்படியாவது கற்ப வேதனை பட்டாவது இன்னைக்கு ஒரு ஆத்துமாவை சம்பாதிச்சிடணும்னு சொல்லி. சரிக்கா. வந்துருது என்ன, நீங்க 6 மணிக்கு கரெக்டா நம்ம காமராஜர் ஸ்கூலுக்கு வெளியே நான் நிப்பேன். நீங்க வந்துருங்க, சரியா? சரிக்கா. சோத்திரம் ஆண்டவரே, என்னையாவது எனக்கு ஒரு ஆத்மாவை தந்துருங்க ஏசப்பா. இன்னைக்கு உங்க வார்த்தை அந்த பிள்ளைகளிடத்துல ஆண்டவரே விட்டு போய் 15 நாள் ஆகி போச்சே. பொண்டாட்டி செலவுக்கு பைசா வச்சிருக்காளா இல்லையான்னு அறிவு வேண்டாம் இவருக்கு எழுக்கலாம். சம்பளம் வேற வந்திருக்கும் 10ஆம் தேதி. சம்பளத்தை வாங்கிட்டு இவ நல்ல மங்களம் பாடுவாவ. அவிய அம்மாய்க்கு பைசா கொடுத்துச்சு. ஒரு நிமிஷம் போன் அடிச்சு பாப்போம் நம்ம. आपल्या द्वारा डायल केलेला नंबर यावेळी स्विच ऑफ आहे किंवा नेटवर्क क्षेत्राच्या बाहेर आहे. कृपया काही वेळात प्रयत्न करा. என்ன போன் ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கு? எங்க போயிருப்பாவ? மாமியாருக்கு போன் அடிச்சு பாப்போமா? சரி வேண்டாம், பிறகு பாப்போம். வீட்டுக்குள்ள இருந்து என்னத்த செய்ய போறாவ? சம்பளத்தை தரலன்னா அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் அவரை பாத்துக்கிடலாம். உண்டு இல்லைன்னா ஆக்கிடலாம். இப்படி 1 மாசம் ஆவிய இப்படி சண்டைய போட்டுட்டு அவிய அம்மா வீட்டுல போய் இருக்காவல. இவிய என்னைய பத்தி ஒரு அக்கறை கூட இல்லாம எல்லாம் அந்த கிளவிதான் எதையாவது சொல்லி திரிமூட்டி விட்டுருப்பான். சாரதா சிஸ்டர், ஊழியம் என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? இக்கா, ஊழியத்துக்கு வரலன்னு சொல்லி தானக்கா நீங்க தேடி வந்திருக்கீங்க. ஆமா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்னக்கா பண்ண சொல்லுதீங்க? என்ன பண்ண சொல்லுதீங்க சொல்லுங்க. நான் எது நியாயமோ அதைத்தான் நான் சொல்லுதேன் என் புருஷன்ட்ட. ஆனா அவி அதை கேட்கவே மாட்டாவக்கா என் பேச்ச. இப்ப அவி அம்மா வீட்டுல போய் 1 மாசம் இருக்கா. அவ எவ்வளவு பாருங்க டென்ஷனா இருக்கு. எனக்கு தெரியும். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டாவ. 10ஆம் தேதி சம்பளம் வந்திருக்கத அவி அம்மா அழகா சம்பளத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கும். என்ன சிஸ்டர், ஏன் சிஸ்டர் இப்படி இருக்கீங்க? நான் என்ன சிஸ்டர் பண்ணேன்? நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இது சொல்ல வேண்டியது என் கடமை. நீங்க என்னைக்காவது உங்க கிரியைகளை நோட்டீஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? பேருக்கு தான் நீங்க கிறிஸ்டியன், பேருக்கு தான் நீங்க வாரம் ஊழியத்துக்கு போறீங்க. ஆனா உங்க கிரியைகளை நீங்க என்னைக்காவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா?
ஆவிய கனிகள்ல இதை அன்பு தான் தெரியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னைக்குமே நான் உங்ககிட்ட பார்த்தது இல்லையே. நான் எப்போதான் சண்டக்கா ஊழியத்துக்கு என்னால நான் எப்பெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிடறதுக்கு வாரேனோ அப்பெல்லாம் 2 பேரும் சண்டை தான். ஆனா அந்த உங்களோட ஹஸ்பண்டோட வாய்ஸ் விட உங்க வாய்ஸ் தான் சிஸ்டர் எப்பவுமே சவுண்டா கேட்கும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பைபிள்ல 1 தீமோத்தேயு 3:11 என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமா இருக்க வேண்டும். எப்படி போட்டிருக்கு சிஸ்டர்? அவதூறு பண்ணக்கூடாது, ஒழுக்கமா இருக்கணும். நீங்க நீங்க இந்த பைபிள் வசனத்தை தான் நீங்க மத்தவங்களுக்கு சொல்றீங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? அதே மாதிரி தீத்து 2:4 என்ன போட்டிருக்கு? தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர் இடத்திலும் தங்கள் பிள்ளைகள் இடத்திலும் அன்புள்ளவர்களா இருக்கட்டும். தேவ வசனம் தூஷிக்கப்படக்கூடாது. நீங்க இந்த வசனத்தை தானே மத்தவங்கள்ட்ட போய் சொல்றீங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க புருஷருக்கு நீங்க என்னைக்காவது கீழ்படிஞ்சிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க அவங்களுக்கு ஒபே பண்ணிருக்கீங்களா? நீங்க பேருக்கு தான் நீங்க ஊழியத்துக்கு போறீங்க, பேருக்கு தான் நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எத்தனையோ தடவை நோட்டீஸ் பண்ணிருக்கேன் நீங்க சண்டை போடுறதெல்லாம். எப்பவுமே உங்க ஹஸ்பண்ட் அமைதியா தான் இருப்பாங்க, நீங்க தான் கடந்து அவங்கள திட்டிட்டு இருப்பீங்க. சொல்லணும்னு நினைப்பேன், ஆனா அதுக்கு நம்ம எதுக்கு சொல்லணும்? அவங்க எல்லாம் பைபிள் வாசிக்காங்களே, அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு விட்டுட்டு இருந்தேன். இதே இது நம்மளும் தான் ஊழியத்துக்கு போறோம். நம்ம ஊழியத்துக்கு போற இடத்துல ஒரு மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு சண்டைனா நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. பைபிள் படி நாமளே ஆராய வேண்டாமா சிஸ்டர்? மத்தவங்களுக்கு போதிக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்காண்டாமா? அதே மாதிரி 1 தீமோத்தேயு 2:12 என்ன தெரியுமா சொல்லுது? உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலா இருக்க வேண்டும். பைபிள்ல ஆண்டவரே சொல்லியிருக்காங்க, புருஷன் மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு ஸ்திரீயானவளுக்கு நான் என்ன கொடுக்கல? உத்தரவு கொடுக்கல. அவள் அமைதியா இருக்கணும். அப்படிதான் ஒரு ஸ்திரீயானவள் இருக்கணும், மனைவியானவள் அப்படிதான் இருக்கணும். ஆனா நீங்க எப்படி இருக்கீங்களோ? எபேசியர் 5:23-24 பாத்தீங்கன்னா, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார், அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எப்படி ஒரு சபைக்கு தலை ஆண்டவரோ அதே மாதிரிதான் உங்க புருஷன் உங்களுக்கு தலையா இருக்காங்க. ஆனா நீங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்றீங்களோ? அவங்க சொல்றத நீங்க கேக்குறது இல்ல, அவங்கள நீங்க நல்லா ட்ரீட் பண்றது இல்ல, ரொம்ப மோசமாலாம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது தான் மனைவி. புருஷனும் மனைவியும் என்னது ஒரே சரீரம். அப்படி இருக்கிறதுல அன்பு, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல சமாதானமே இருக்காது. இப்போவாது புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர். அவங்க இவ்வளவு உங்கள்ட்ட போராடி பார்த்து இப்ப கடைசியில அவங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பவும் உங்களுக்கு அவங்க மேல இருக்க பாசமா சம்பளம் கொடுத்துருவாங்களே, அங்க போயிருமே, அதுதான் உங்களுக்கு தோணுது. ஏன் சிஸ்டர்? உங்க புருஷன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உங்க பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு நாள் வரைக்கும் என் புருஷனை நான் எப்படியா ஒரு அடிமையா நான் வச்சிருந்தேனே இசப்பா. இன்னும் மட்டும் சிரிங்க இசப்பா. சரி ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். எங்க வீட்டுக்காரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா சிஸ்டர்? இருக்கு. நான் அவங்கள கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறேன். கூப்பிடுங்க சிஸ்டர் ப்ளீஸ். எங்க வீட்டுக்காரோட கூப்பிடுங்க. நான் எங்க வீட்டுக்காரர். ஹலோ பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். சொல்லிருந்தேன்ல உங்கள்ட்ட. நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன் சிஸ்டர். இப்போ வந்துருவேன். என்னங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? நான் வாழ்ந்த இந்த 5 வருஷ காலத்துல நான் உங்களை எப்படி அடிமையா ட்ரீட் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிருக்கீங்க. சரி, ஓகே அழாத. நீ செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டியோ அதுவே எனக்கு போதும். உண்மையிலே நான் சொல்றேங்க, நான் ஊழியெல்லாம் செய்யறதுக்கு லாய்க்கே கிடையாது தெரியுமா? இதே போல ஒரு புருஷனும் ஒரு கணவனும் மனைவியும் வீட்டுல சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா
அவங்க கிட்ட போய் நான் என்ன சுவிசேஷத்தை சொல்லுவேன்? நானே முதல்ல சரி கிடையாது, யான் கிரியே முதல்ல சரி கிடையாது. ஆனா நான் அவங்க கிட்ட போய் என்ன வசனத்தை சொல்லுவேன்? எப்படி நான் அவங்க வீட்டுல சமாதானத்தை உண்டு பண்ணுவேன்? என்ன பண்ண சொல்றீங்க? நான் மன்னிச்சுட்டேன் சாரதா, மன்னிச்சுட்டேன். நீ அழவே செய்யாத, டென்ஷன் எடுக்காத. நீ திருந்தறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படிதான் அத்தை என்ன மன்னிச்சுக்கிறீங்க. இப்பமா திருந்தனியம்மா, அதுவே சந்தோஷம் தாங்க. நீங்க எது சொன்னாலும் அதுக்கு நான் யாருக்கு மாறா செஞ்சு நான் என்னைய நினைச்சது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. இனிமேல் நான் சொல்லட்டேன், இனிமேல் நான் எப்படி தரமா இருப்பேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதாங்க நான் கீழ்படிவேன். நீங்க என்ன கேட்கீங்களோ அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். நீங்க காஃபி கேட்டீங்கன்னா நான் காஃபி தான் பண்ணி கொடுப்பேன். இந்த சட்டை போடணும்னா இந்த சட்டை தான் நான் உங்களுக்கு இஸ்திரி படிச்சு கொடுப்பேங்க. என்னோட விருப்பம் இல்லைங்க, உங்களோட விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றுற நல்ல மனைவியா நான் இருப்பேங்க உங்களுக்கு. இதை கேட்கும் போது என் காதுல எல்லாம் அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி இருக்கு. அதுதானம்மா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் இப்போ அபிரேகா, அதாவது சிஸ்டர் தான் நான் உன்னை வந்து இவ்வளவு நாளுமே நான் உங்களை அப்படிதான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதே போல இப்பவும் என் கூட பிறந்த ஒரு சகோதரியா நான் நினைக்கிறேன். இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் யாருக்கிட்டையுமே சொல்லி ஒரு நாள் கூட அழுதது கிடையாது. ஆனா அன்னைக்கு லாஸ்ட் நாள் எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா கரெக்டா சுச்சுவேஷனை அறிஞ்சு இப்போ கரெக்டா நீங்க வந்து வசனத்தை எடுத்து சொல்லி என் ஒய்ஃப் திருந்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு தானே அவங்க. நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? கண்டிப்பா சரியான டைம்ல வசனத்தை வந்து எங்களுக்கு சொன்னதுனாலதான் உண்மையில சொல்றேன், என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. இல்ல அப்படின்னா இன்னும் எங்க வீட்டுல இது இப்படியே நான் நடந்துகிட்டே இருக்கும். ஆண்டவராதான் உங்களை வந்து எங்க வீட்டுக்கு அனுப்பி எல்லா வசனத்தின் மூலியமா என் கூட பேசி இப்ப நான் மனம் திரும்புறதுக்கு ஏதுவா இப்போ இன்னைக்கு நான் வந்து உண்மையில நான் சொல்றேன், திரும்ப ஒரு முறை நான் வந்து ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இதே மாதிரிதான் உங்களுக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு தருணம் கிடைச்சிருக்கு. நீங்களும் இப்படி தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு. உங்க வீட்டுக்காரரை நீங்க அடிமையா வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சான்ஸ். இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க, மனம் திரும்புங்க, இன்னைக்கும் புதிய மனுஷனா மாறுங்க.